சத்தம் பந்தலோகம் வரைக்கும் நமக்கு கேட்கணும். நாம சொல்ல 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 நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கி நமக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான நலன்களையும் முருகப்பெருமான் நமக்கு அருள இருக்கின்றார். இன்னும் சில நிமிடங்களிலே சுவாமி அங்கிருந்து புறப்பட்டுருவார். நம்முடைய தாரகனை வேடிக்கை பார்க்கிறார். காரணம் என்ன? என் தகப்பனார் கொடுத்த வரத்தின் வலிமை என்ன என்பது இந்த தேவர்களுக்கு தெரிய வேண்டும். என் தந்தை எத்தனை சிறப்புக்குரியவர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாரகனே, உன் வித்தைகளை எல்லாம் நீ காட்டு, அதன் பின் நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன் என்று உணர்த்துவதற்கு ஆடாத அசையாது நிற்கின்ற முருகப்பெருமானின் முன்பு வந்து நிற்கின்றான் தாரகன். தாரகன் முருகப்பெருமானை பார்த்து முதலாக நினைத்தானாம், இவனை மனதில் இருந்து இந்த மாயையின் எண்ணத்தை நீ மாற்று, இவை அனைத்தையும் சக்திவேல் முருகனுக்கு, செந்தில் நாதனுக்கு, ஜெயந்தி நாதனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, கனிகை நாதனுக்கு, பாலசுப்பிரமணிய கோட்டம் குமரனுக்கு, சிக்கல் சிங்கார வேலனுக்கு, எட்டுக்குடி குமரனுக்கு, குன்றக்குடி குமரனுக்கு, வள்ளியூர்